செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா மீண்டும் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னுடைய இல்லத்திற்கு ஒருவர் வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயம் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதையும் மீறி உன் இல்லத்தில் இருந்து விட்டது என்றால் உன் இல்லம் தேடி வருகின்ற இவர் உன் இல்லத்திற்குள் வராமலேயே திரும்ப சென்றுவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அம்மா உனக்கு இந்த விஷயத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் என்றால், அவர் உன் இல்லத்திற்குள் வருவது மிகவும் நல்லது. மற்ற நாட்களில் எல்லாம் இவரை உள்ளே அழைக்கக்கூடாது, இவர் உள்ளே வரக்கூடாது என்று சொல்கின்றேன். இந்த வராகியானவள் நாளை இவர்தான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கின்றேன். நான் சொல்லும் போது உனக்கு குழப்பமாக இருக்கின்றதா என் பிள்ளையே? குழப்பமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் தெளிவினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது நடக்கிறது என்றால் எதனால் இந்த வாழ்க்கை இப்படி நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உன் இல்லத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்யத்தான் போகின்றார்கள். அவர்கள் செய்ய வருவது நல்ல விஷயம் என்பதனால்தான் இந்த வராகி உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கை உனக்கு கொடுத்து சில விஷயங்களுக்கும் தீர்வு இவர்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் உன் இல்லத்திற்கு நாளைய விடியலில் வருவது என் குழந்தை அத்தனை நல்ல விஷயம். ஆனால் எதனால் இவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும்? அதனால் உனக்கு என்ன லாபம்? இவர்கள் ஏன் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, அதற்கு முன்பு இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விஷயங்களுக்கு உனக்கு தீர்வுகள் எல்லாம் இன்று இரவில் நிச்சயமாக கிடைத்துவிடும். என் தங்கமே, ஒரு நாள் பிரச்சனைக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைத்தது என்று சொல்வது போலதான் உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களுக்கும் தீர்வானது உனக்கு இந்த இரவில் நிச்சயமாக கிடைத்துவிடும். ஏனென்றால் இன்று சிவராத்திரி இரவல்லவா, அதனால்தான் இந்த இரவில் அதை நீ நிச்சயமாக பெற்று கொண்டு நாளைய விடியலில் நான் சொல்கின்ற உன் இல்லத்திற்கு நீ வரவேற்க வேண்டும். என் குழந்தை, அம்மா சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பது உனக்கு நன்றாக உணர்ந்த விஷயம்தானே. இந்த வராகியானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஓடோடி வந்து சொல்கிறேன் என்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் என்பதை நீ தெரிந்து கொண்டதல்லவா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக என்னோட அன்பினை நீ இன்று உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதனை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும். நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை மட்டும் நீ நாளை செய்யாமல் இருக்க வேண்டும். முதலாவதாக என் பிள்ளை, நாளை உன் இல்லத்திற்குள் இவர்கள் வரும்போது அங்கே எந்தவித சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் போட்டி போடுவது, ஒருவருக்கொருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பது என்று யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக கண்ணீரை யாரும் சிந்திவிடக்கூடாது. மனம் நிறைய அன்போடுதான் இவர்களை அங்கே வரவழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்து வருகின்ற விஷயமே உன்னுடைய உண்மையான அன்புதானே. அப்படி என்றால் உன் இல்லத்திற்குள் நாளை வரவிருக்கின்றது யார்? உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு
மனமகிழப் போவது யார்? ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. நல்லது நடந்துவிட்டால் நமக்கு நல்லது நடந்துவிட்டதே என்று இவர்களுக்கெல்லாம் எப்படி நல்லது நடந்து என்று அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உனக்கு நல்லது நினைக்க யார் வரப்போகிறார் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளை, அப்படி உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அப்படியே போய் மெய்மையாக்கி தர வருகின்ற இவர் யாராக இருக்க முடியும் என்று நான் சொல்ல, இந்த விஷயத்தோடு முக்கியமான எந்த ஒரு விஷயமும் உன் இல்லத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நாளைய விடியலில் கோலம் இருக்கக்கூடாது. கோலத்தை கண்டால் இவர்கள் திரும்ப சென்று விடுவார்கள். அப்படியானால் இப்போது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா என் பிள்ளையே? அதுதான் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள். இவைதான் நாளைய விடியலில், நாளைய அம்மாவாசையினுடைய விடியலில் உன் இல்லத்தை தேடி வரப்போகின்றார்கள். நாளை காலை 4 மணி நிமிடங்களிலிருந்து அம்மாவாசை திதி ஆரம்பிக்கின்றது என் பிள்ளையே. அதனால் இந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய இல்லம் நோக்கி இந்த ஆத்மாக்கள் வருகின்ற காரணம், முதலில் இந்த திதியானது அவர்களை தானாகவே உன்னுடைய இல்லம் நோக்கி வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளை அவர்கள் சரி செய்து கொடுக்க வரப்போகின்றார்கள். முதலாவதாக அவர்களின் இல்லத்தின் வாசலில் கோலம் இல்லை என்றால் மனதைரியத்தோடு மன நிறைவோடும் உள்ளே நுழைவார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களின் இல்லத்தின் வாசலில் கோலம் இருந்தால் அவர்கள் இப்போது கூட நமக்கென்று இருக்கின்ற இந்த ஒரு நாளில் கூட நம்மை பற்றி யோசிக்க, தெய்வத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து விட்டு விடுவார்கள். நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மனவேதனையும் அடைந்து விடுவார்கள். அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ தெய்வத்தை வரவழைக்க வேண்டிய நேரத்தில் தெய்வங்களை வரவழைக்க வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற ஆத்மாக்கள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கும் வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக பெறுவதற்காக இவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி இருந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாளைய விடியலில் அம்மாவாசையினுடைய வெற்றி விடியலில் சர்வ நிச்சயமாக இவர்களை உன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பெரிதாக உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும், அவர்களுக்கு உன்னால் எதையுமே படைக்க முடியவில்லை என்றாலும், ஒரு சொம்பு நிறைய நீராவது அவர்கள் முன்னால் நீ வைக்க வேண்டும். அவர்களுக்கு தீப தூப ஆதாரணங்களை காட்ட வேண்டும். இவை செய்தாலே நிச்சயமாக அவருடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தர நினைப்பது எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயங்களாக மட்டுமே இருக்கும்போது எதிர்பார்த்த இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும். நிச்சயமாக எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களின் அன்பும் அருளும் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் தானே இவர்கள் என்றால் எண்ணிக்கொண்டுதான் ஒருபோதும் உதாசனமாக எண்ணி விடாதே. உனக்கென்று உயராக இருக்கின்றவர்கள் உனக்கென்று ஒன்று என்றால் அவர்களே அங்கே துடிக்க கூடியவர்கள் அல்லவா? இவர்களை நிச்சயமாக இந்த பித்ருக்களை நீ சாந்தி அடைய செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களின் மனதை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு உகந்த நாளில் அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவர்களின் அன்பையும் அருளையும் நீ பெற்று கொள்ள வேண்டும். அன்று தெய்வங்களை வணங்குவதற்கு என்றால் நீ ஆத்மாக்களையும் அந்த நேரத்தில் பூஜை செய்கின்ற நேரத்தில் வாசலில் கோலத்தை அழித்துவிட்டு அதன் பிறகு
மாலை நேரத்தில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து கோலமிட்டு கொண்டு வந்து அதன் பிறகு நீ பூஜைகளை செய்யலாம். என் பிள்ளையே, நான் சொல்வதை சரியாக கவனித்தால் நிச்சயமாக நாளை விடியலை நீ உனக்காகிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.